ஹாய், ஐம் கீதா. நாங்க வந்து இங்க பிஆர் சூப்பர் மார்க்கெட்னு ஒரு நியூ பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் சூப்பர் மார்க்கெட்னாலே ரேக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுவோம்ல. நாங்களும் அந்த மாதிரி தான் பிளேஸ், பில்டிங் இதெல்லாம் வந்து டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் ரேக்ஸ் வந்து டிசைட் பண்ணலான்னு தேடிட்டு இருந்தோம். ஒரு பேரலா ஒரு 5 கான்டாக்ட்ஸ் வந்து எடுத்திருந்தோம். ஆன்லைன் ரெஃபரல் அந்த மாதிரி நிறைய ஒரு 5 கான்டாக்ட்ஸ் எடுத்திருந்தோம். 5 ரேக்ஸ் பீப்புளுமே வந்து பேரலா ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோம். நிறைய வந்து எங்களுக்கு ஒரு 2-3 வந்து ரேட்டு தென் கம்யூனிகேஷன் சரியா இல்லாம அப்படியே வந்து கட் ஆயிடுச்சு. ஃபைனலி எங்களுக்கு 2 ரேக்ஸ் பீப்புள் தான் நான் ஃபைனலைஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன். அதுல வந்து விஜய் ரேக்ஸ் தான் ஃபைனலைஸ் பண்ணோம். ஏன் அவங்கள ஃபைனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, அவங்க வந்து எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க. எங்களோட டஃப் டைம், எங்களோட பிஸி டைம் அதெல்லாம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி எவ்ரி டைம் அவங்க வந்து என்னோட கால்காக வெயிட் பண்ணி என்னோட அவைலபிள் டைம்ல எங்களோட கால் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபைனலி நாங்கள் மீட் பண்ணும்போது அவங்களோட கொட்டேஷன் கொடுத்தது, தென் எங்களோட சைட் வந்து அவங்க வந்து அனலைஸ் பண்ணி எங்கெங்க ரேக்ஸ் போடலான்ற ஐடியாஸ் கொடுத்தது, இதெல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் விஜே ரேக்ஸ்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் நாங்கள் வந்து ரேட் பார்த்தோம். கம்பேர் டு அதர் ரேக்ஸ் டீலரு இவங்களுக்கு பெட்டராகவே இருந்துச்சு. பட் ஸ்டில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்றோம்னா இன்னும் எவ்வளோ பெஸ்ட் ப்ரைஸ்ல பர்ச்சேஸ் பண்ணலாம்னு தானே டிசைட் பண்ணுவோம். ஸோ வந்து ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் வேணுன்றதுக்காக அந்த கொட்டேஷனையும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு இருந்தோம். ஸோ 2 சைடுமே டீசெண்டா வின் பாலிசி மாதிரி எங்களுக்கு ஆப்டா வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. தென் அவங்க மெட்டீரியல் நாங்கள் ஆர்டர் கொடுத்ததுல இருந்து எங்களுக்கு கரெக்டா இவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் ஆகும் டெலிவரிக்கு. ஆப்டா அதே நம்பர் ஆஃப் டேஸ்ல டெலிவர் பண்ணாங்க. தென் அதே மாதிரி ஃபிட்டிங்ஸ் ஃபாலோ பண்றது எங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கம்யூனிகேஷன்ஸ் ப்ராப்பரா இருந்துச்சு. எங்களோட பேமெண்ட் எல்லாமே அவங்களுக்கும் ப்ராப்பரா இருந்துச்சு. ஸோ ஃபைனலி அவங்க வந்து ஃபுல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமும் வந்து எங்களோட ஓப்பனிங் டேக்கும் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரேக்ஸோட குவாலிட்டி சொல்லணும்னா, அதுல எவ்வளோ வெயிட் திங்ஸ் வச்சாலும், இப்போ நான் வந்து 5 லிட்டர் ஸ்கேன்லாம் மேலே வச்சிருக்கேன், அதெல்லாமே கூட வந்து தாங்குது. ஸோ குவாலிட்டி வைஸ் வந்து சூப்பர். அண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் நம்மளே வந்து இப்போ எனக்கு வந்து தீம் கலர் இருக்கு. நாங்கள் வந்து பர்பிள் வித் ஒயிட் அதான் எங்களோட தீம் கலர். ஸோ இந்த கலர்ல தான் எனக்கு வேணும்னு சொல்லியிருந்தேன். அந்த கலருக்கான அதே ரேக்ஸ் வந்து எங்களுக்கு பண்ணியிருந்தாங்க. இன்ஸ்டாலேஷன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் உடனேவே நாங்கள் வந்து இன்னும் ஒரு ஷார்ட் டைம்ல எனக்கு இன்னொரு ரோ போட போறேன் அப்படின் போது அது ஷார்ட் பீரியட்ல அதை எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. டில் நவ் அவங்களோட சப்போர்ட்ஸ் வந்து எங்களுக்கு இருந்துட்டே இருந்திருக்கு. எவ்ரி டைம் அவங்க வந்து வெரி 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 ஹம்பிள், ரொம்ப ஹம்பிளா ஹேண்டில் பண்றாங்க. தென் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட், டீசென்ட் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட். சரி, நம்மளும் வந்து இப்போ ஒரு 1 lakh சொல்றாங்கன்னா அது சடனா 50,000க்கு பண்ண முடியாதுல்ல. வின் பாலிசிக்கு ஏற்ற மாதிரி அவங்க சைடும் அவங்க எஃபெக்ட் ஆகாம நம்ம சைடுக்கும் ஏதோ ஒரு பெட்டர் பண்ற மாதிரி டீசென்ட் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருந்தாங்க. குவாலிட்டி வைஸ் சூப்பரா இருக்கு. உங்களுக்கு ஒரு ஆக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, அண்ட் தென் நியூ பிஸ்னஸ்க்கான மோட்டிவேஷன், ஈவன் அவங்க அந்த மாதிரி சைட்ல கூட ஹெல்ப் பண்றாங்க. நானே சில டவுட்ஸ் அதெல்லாம் கேட்டிருந்தேன். அதெல்லாமே நல்லா கம்யூனிகேட் பண்ணியிருந்தாங்க, கைட் பண்ணிட்டு இருந்தாங்க. கைட்லைன்ஸ் வந்து சூப்பர். ஆஸ் எ ஹியூமன் பீயிங்கா பாத்தீங்கன்னா வெரி குட் பர்சன். நாங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணும்போது அவங்களோட நான் பேசுனது அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள நம்மளுக்கு வந்து கைட் பண்றாங்க. அப்பார்ட் ஃப்ரம் ரேக்ஸ், எனக்கு சம்டைம்ஸ் நான் பர்ச்சேஸ்ல இன்னும் பெட்டர் ப்ரைஸ் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போதுலாம் அதை பத்தியான லீடு கூட கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கும் ரேக்ஸ் இல்லை சூப்பர் மார்க்கெட் இல்லை வேற ஏதாவது ஷாப் கூட உங்களுக்கு தேவைப்படலாம். அப்படி இருந்துச்சுன்னா விஜய் ரேக்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்க அண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கான்டாக்ட் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களால வந்து டிசைட் பண்ண முடியாதுல ஒரு அவங்க குட் பர்சனா இல்லையான்றத. நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் வந்து ப்ரொலாங் ஆகும். லைக் நீங்க வந்து ரேட் பேசுவீங்க, அப்புறம் அவங்களோட டெலிவரி எப்படி இருக்கு, குவாலிட்டி எப்படி இருக்கு, அவங்க நம்ம கிட்ட எப்படி மூவ் பண்றாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுங்க, ரேக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்க, விஜய் ரேக்ஸ். நானுமே அடுத்தடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும்போதும் எவ்ரி டைம் வந்து விஜய் ரேக்ஸ்ல தான் ரேக்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போறேன். தேங்க்யூ ஸோ மச் விஜய் ரேக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச்.